நாம் ஏற்கனவே பார்த்து கொண்டிருந்தோம் 3 வெவ்வேறு இடங்கள். அதாவது அந்த கழிவுநீர் தொட்டி, அதே போல டிரான்ஸ்ஃபார்மர் இருந்த இடம், அதே போல எதிர்ப்புறத்திலே இருந்த அந்த கடைகள் அவையெல்லாம் உடைந்து அங்கிருந்து கீழே விழுந்தவர்கள், அதற்கு கீழே கூரைக்கு கீழே நின்று கொண்டிருந்தவர்கள் என்று பல பேர் இருந்தார்கள். தற்போது இந்த இடத்தை பொறுத்தவரையிலே பூவரச மரம், அந்த பூவரச மரத்தின் மீது ஏராளமானவர்கள் நின்று கொண்டிருந்திருக்கிறார்கள். அவர்களும் மேலிருந்து அந்த கிளைகள் முறிந்து கீழே விழுந்திருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் கீழே நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்கள் அவர்கள் மீது மோதிய காரணத்தினால் ஏராளமானோர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். பலருடைய காலணிகள் இங்கே சிதறி போய் கிடப்பதை பார்க்க முடிகின்றது. ஒரு குழந்தையினுடைய காலனியும் கூட இங்கே சிதறி போய் இருப்பதை பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட இந்த குழந்தையினுடைய காலனியை பார்க்கும்போது ஒரு 3 வயது அல்லது 4 வயது தான் இருக்கும் என்று தோன்றுகிறது. பல பேர் பெண்கள் குழந்தைகளையும் அழைத்து கொண்டு வந்ததுதான் ஒரு பெரிய விபரீதம் நடந்ததற்கு காரணமாக முடிந்தது என்று நேரில் பார்த்தவர்கள் பல பேர் சொல்கின்றார்கள். மிகப்பெரிய ஒரு துயரமாக இது நடந்து முடிந்திருக்கின்றது. ஏராளமான அந்த காலணிகளே நமக்கு யாரெல்லாம் வந்தார்கள், எந்த வயது சேர்ந்தவர்கள் வந்தார்கள், ஆண்களா பெண்களா என்பதை பார்க்கக்கூடிய வகையிலே ஆதாரமாக அவை இருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகின்றது. இத்தனை நூற்றுக்கணக்கான ஜோடி செருப்புகள் இந்த ஒரு இடத்தில் இருக்கிறது. இதே போல இந்த வீதி முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் தூரத்திற்கு இது போன்று காலணிகள் இந்த வீதியிலே குவிந்து கிடப்பதை பார்க்க முடிகின்றது. இந்த இடத்திலும் ஒரு பெரிய பள்ளம் இருக்கின்றது. இந்த பள்ளத்திலும் மாட்டி நிறைய பேர் சிக்கொண்டிருக்கிறார்கள். கை உடைந்தது, கால் உடைந்தது போன்ற பல பிரச்சனைகள் இருந்திருக்கிறது. இந்த கால்வாய்க்குள்ளும் நீங்கள் பார்க்கலாம், ஏராளமான அந்த காலணிகள் உள்ளே அந்த கழிவுநீர் கால்வாய்க்குள்ளே விழுந்து கிடக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடிகின்றது. கூட்ட நெரிசல் காரணமாக அவர்கள் இதிலே சிக்கியிருக்கின்றார்கள். குறிப்பாக இதில் மனிதர்கள் மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 40 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையிலே உயிரினங்கள் கூட உயிரிழந்ததாக சொல்கின்றார்கள். கிட்டத்தட்ட ஒரு பூனை கூட இங்கே உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்க முடிகின்றது. ஒரு பூனை மனித கூட்டத்திலிருந்து தப்பித்து அதனால் செல்ல முடியவில்லை. அந்த அளவிற்கு அந்த பூனை சம்பவ இடத்திலேயே மனித கால்களில் மிதிபட்டு அந்த பூனை சம்பவ இடத்திலே இறந்திருக்கின்றது. அந்த அளவிற்கு எந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் இருந்தால் இப்படி ஒரு சம்பவம் ஏற்பட்டிருக்கும் என்பதை நாம் இதை பார்த்தாலே புரிந்து கொள்ளலாம். அப்படி ஒரு துயரமான சம்பவமாகத்தான் இது பதிவாகி இருக்கின்றது. கிட்டத்தட்ட இது ஒரே இடம் கிடையாது, அருகருகே இருக்கக்கூடிய 4-5 இடங்களில் அவர்கள் மயக்கம் போட்டு விழுந்திருக்கின்றார்கள். கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டதற்கு முக்கியமான காரணமே விஜயுடைய அந்த வாகனம் வந்தபோதுதான் ஏற்பட்டதாக சொல்கிறார்கள். அந்த பெரிய வாகனம் இந்த கூட்டத்தை கிழித்து கொண்டு உள்ளே வரும்போது அங்கே நின்று கொண்டிருந்தவர்கள் பாதி பேர் சென்ட்ரல் மீடியனை நோக்கியும், அதே போல மீதம் இருக்கக்கூடியவர்கள் இந்த பக்கமும் வரும்போது இங்கே ஏற்கனவே கூடியிருந்தவர்கள் மீது அவர்கள் வந்து மோதும் போது ஒரு அலை போல அது உருவாகக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்தோம். ஏற்கனவே கரூர், அதே நாமக்கல் மற்றும் கரூர் ஆகிய இடங்களில் விஜய் வருவதற்கு முன்பு எப்படி கடலிலே அலை போகுமோ அது போலவே மனித தலைகள் அலைகளாக சென்ற காட்சியெல்லாம் நாம் ட்ரோன் காட்சிகள் வாயிலாக பார்த்தோம். அந்த அளவுக்கு இந்த இடத்துல ஒரு 100 பேர் நிற்கலாம் என்று சொன்னால் இந்த இடத்துல 1000 பேர் நின்றார்கள். அந்த அளவுக்கு மனிதர்கள் கூட்டம் இருந்தது. விஜயை பார்க்க வேண்டும் என்ற பேரார்வத்திலே வந்தார்கள். ஆனால் அதுவே ஒரு பெரிய ஆபத்தாக போய் முடிந்தது என்பதை தான் நம்மால் இங்கே உணர முடிகின்றது. ஒரு என்னதான் ஆறுதல் சொன்னாலும், என்ன ஒரு விஷயம் செய்தாலும் கூட அதிலிருந்து அந்த குடும்பங்கள் மீண்டு வரவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு துயரமான சம்பவமாக மாறி இருக்கின்றது. தற்போது இந்த இடத்திலும் காவலர்கள் இதனை முழுமையாக தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்திருக்கிறார்கள். காரணம், மரக்கிளைகள் முறிந்து விழுந்திருக்கின்றது. உள்துறை அமைச்சகம் அறிக்கை கேட்டிருக்கிறது. தொடர்ந்து தமிழக அரசு சார்பில் இது சம்பந்தமாக விசாரிப்பதற்கு குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாளைக்கு அவர்களெல்லாம் இந்த இடத்திலே வரும்போது உண்மையில் இந்த இடம் எப்படி இருந்தது என்பதை அந்த அதிகாரிகளும் ஓய்வு பெற்ற நீதிபதியும் பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு காட்சியமாக, ஒரு சாட்சியாக இந்த விஷயங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக காவலர்கள் இந்த விஷயங்களை அப்படியே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து குழந்தைகளுடைய பால் புட்டி எல்லாம் கூட இங்கே இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படியானால் எந்த அளவிற்கு சின்ன பிஞ்சு குழந்தைகளை எல்லாம் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஒரு பச்சை குழந்தையை கொண்டு வந்து, பால் கடிக்கக்கூடிய குழந்தையை அழைத்து வந்து அந்த குழந்தைக்கு நாள் முழுவதும் பாலை மட்டுமே கொடுத்து அவர்கள் இங்கே இருந்திருக்கிறார்கள் என்பதையும் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. அந்த பால் புட்டி கூட கீழே தான் சிதறி போய் கிடக்கின்றது.
பிறகு அந்த குழந்தை என்ன ஆனது என்றும் நமக்கு தெரியவில்லை. பல தாய்மார்கள் குழந்தைகளை இழந்துவிட்டு தங்களுடைய குழந்தைகளை இழந்துவிட்டு அவர்கள் மருத்துவமனையிலே கதறி துடிப்பதையும் பார்க்க முடிகின்றது. மற்றொரு புறம் இது ஒரு மெக்கானிக் ஷாப். அதன் காரணமாக இந்த இடத்திலே ஏராளமான அந்த வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அந்த வாகனங்கள் ஒன்றன் மீது ஒன்று சாய்ந்து விழுந்து கிடக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். சில குழந்தைகள் மீதும் வாகனங்கள் விழுந்து விட்டதாக நேரில் பார்த்த நம்முடைய செய்தியாளர் கார்த்திக் கூட தெரிவித்திருந்தார். எனவே இது போன்று சொல்ல முடியாத எண்ணில் அடங்காத பல துயரங்கள் இந்த சம்பவ இடத்திலே நடைபெற்று முடிந்திருக்கின்றது. காவலர்கள் தற்போது நள்ளிரவு நேரமாக இருந்தாலும் பாதுகாப்புக்காக அங்கே அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த இடத்திலே தொடர்ந்து எந்த விதமான அசம்பாவிதமும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகவும் சாட்சியங்கள் கலைந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் தொடர்ந்து சம்பவ இடத்திலே காவலர்கள் வந்து அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து கண்காணிப்பு பணியிலே தான் இருக்கிறார்கள். யார் வருகிறார்கள், யார் போகிறார்கள் என்பதையெல்லாம் அவர்கள் தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். மற்றொரு புறம் விஜயனுடைய அந்த உருவப்படங்கள் வைத்து கட்டவுட்டர்கள் அமைக்கப்பட்டது. அந்த கட்டவுட்டர்களை அகற்றக்கூடிய பணி என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த சாரத்தை எல்லாம் தனித்தனியாக பிரித்து அவற்றை வாடகைக்கு கொண்டு வந்தவர்கள் தங்களுடைய அந்த லாரிகளிலே ஏற்றக்கூடிய அந்த காட்சியும் ஒருபுறம் பார்க்க முடிகின்றது. இந்த இடம்தான் தற்போது நீங்கள் திரையிலே பார்க்கக்கூடிய இந்த இடம்தான் மிக சரியாக விஜயனுடைய அந்த வாகனம் வந்து நின்று அவர் பிரச்சாரத்திலே மக்கள் சந்திப்பை நடத்திய இடம். இந்த இடத்திலே தான் அந்த அசம்பாவிதமும் நடைபெற்றது. தற்போது அந்த இடம் ஒரு போர்க்களம் போல காட்சியளிப்பதை பார்க்க முடிகின்றது. ஏராளமான காலணிகளும் அவர்கள் அணிந்திருந்த மஃப்ளர்களும் பல பேருடைய டிஷர்ட் உள்ளிட்ட ஆடைகளும் ஆங்காங்கே கிழிந்து தொங்கிக் கொண்டிருக்கிறது. வாகனங்களுடைய உதிரி பாகங்கள், இந்த பல்சர் பைக்கெல்லாம் நாம் பார்க்கும்போது முன்புறம் முழுவதுமாக உடைந்து போய் ஏராளமாக அது நசுங்கி போயிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடிகின்றது. குறிப்பாக இந்த சுற்றுவட்டார பகுதியில், அதாவது இந்த இடத்திலிருந்து வலதுபுறம் 300 மீட்டர், இடதுபுறம் 300 மீட்டர் நாம் பார்க்கும்போது கண்ணுக்கெட்டிய தூரம் வரை பலவிதமான அசம்பாவிதங்கள் நடைபெற்றிருக்கிறது. அதாவது கடைகள் தொடங்கி, வீட்டினுடைய கூரைகள் தொடங்கி, இருசக்கர வாகனங்கள், வழியில் வைக்கப்பட்டிருந்த பேனர்கள், மின் கம்பிகள் உள்ளிட்ட மின் கம்பங்கள் உள்ளிட்ட பல விஷயங்கள் சேதமாகி இருக்கின்றது. எனவே அந்த சேதத்துக்கெல்லாம் யார் பதில் சொல்ல போகிறார்கள் என்பதற்கும் நம்மிடம் பதிலில்லை. தற்போது இந்த இடத்தில், சம்பவ இடத்தில் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஒரே ஒரு நிர்வாகி கூட இல்லை.